ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீமடத்தில் பெரியவாளுடைய பரமேஷ்டி குருக்களோட ஆராதனை வருஷா வருஷம் நடத்தப்படுறது வழக்கம். அந்த ஆராதனையில் கலந்துக்க வேத வித்துக்கள், வைதிகர்கள், பண்டிதர்கள்னு இப்படி பல நூறு பேர் கலந்துப்பா. ஆராதனையில் நடக்கிற அத்தனை நாட்கள்லேயும் அவளுக்கு எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் போஜனம் செய்விக்கணும். அது வழக்கம். இது வைபவம் மாதிரி நடக்கும். ஸ்ரீமடத்தில் விசேஷ ஆராதனை நடக்கிற சமயத்துல எல்லாம் நிறைய பேருக்கு ஒரே சமயத்தில் சமைக்க வேண்டியிருக்குங்கிறதுனால அதுக்காகவே விசேஷமாக சில பேரை அழைக்கிறது உண்டு. இந்த மாதிரி ஸ்ரீமடத்தில் வைபவம் ஆராதனை நடக்கிற சமயத்துல எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சமையல்காரரை கட்டாயமாக கூப்பிடுவாள். ஏன்னா அவரோட கைப்பக்குவமும் அலாதியானது. பெரியவாளுடைய பரம பக்தரான அந்த பர்ஜாரகர் வேற ஒரு ஊரில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த முதலாளிக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வேலையாக மடத்துக்கு வந்து சமையல் காரியத்தை செய்ய ஆரம்பிச்சுடுவார். அப்படி சமைக்கிறதுக்கு கூலியாக எதையுமே வாங்கிக்க மாட்டார். பெரியவாளுடைய திருக்கரத்தால் செய்யப்படுற ஆசீர்வாதம் என்ன கிடைச்சாலும் வாங்கிப்பார். அவர் சார்பில் ஸ்ரீமடத்தில் நடக்கிற ஆராதனையில் கலந்துக்கிறவாளுக்கு சமைச்சு போடுறதுல கிடைக்கிற புண்ணியம், அவரோட மனசு சந்தோஷம். அவருக்கு வயசு அதிகரிச்சுட்டே இருந்தது. அதன் காரணமாக ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரி கொஞ்சம் பரபரன்னு சுறுசுறுப்பாக செய்ய முடியல. கொஞ்சம் மெதுவாக தான் அவரால் சமைக்க முடிஞ்சுது. பெரியவா அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் நான் வந்து சமைச்சு தருவேங்கிறதுல உறுதியாக இருந்தார் அவர். தொடர்ந்து பல வருஷங்களாக இப்படி கலந்துண்ட அவருக்கு ஒரு சமயம் மடத்தில் அந்த குரு ஆராதனை நடந்த சமயத்தில் மடத்தோட காரியதரிசி தகவலே சொல்லலை. ஏன்னா அவருக்கு விஷயமே தெரியல. அவர் வராமல் அந்த ஆராதனை முடிஞ்சுடுத்து. அதை தொடர்ந்து மறுவாரமும் பரமேஷ்டி குருக்களோட இன்னொரு குருவுக்கு ஆராதனை நடந்தது. அந்த நேரத்தில் அங்கே பக்தருக்கு மனசில் ஏதோ தோணியிருக்கு. வழக்கமாக வருஷா வருஷம் இந்த சமயத்தில் தானே ஆராதனை நடக்கும், இந்த வருஷம் இன்னும் கூப்பிடவே இல்லையே, ஒருவேளை நம்மளுக்கு கடுதாசு எதுவும் போட்டு அது கிடைக்கலையா என்னமோ, எதுக்கும் பார்த்துட்டு வருவோன்னு அவராகவே புறப்பட்டு வரார். வந்தவர் இங்கே ஆராதனைக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கிறத பார்த்ததும் மலமலன்னு வேலையில் இறங்கிட்டார். மடத்த காரியதர்சிக்கு விஷயம் தெரிஞ்சது. இருந்தாலும் வழக்கமாக வர்றவருங்கிறதுனால பேசாமல் இருந்துட்டார். அன்னைக்கு தான் என்றைக்கும் இல்லாமல் ஒரு விசேஷம் அன்னம் சமைக்கிறச்சே நடந்தது. பர்ஜாரகருக்கு வயசாகிடுத்துங்கிறதுனால சாதத்தை சரியான பக்குவத்தில் இறக்கி வைக்க முடியல. அதனால் கொஞ்சம் குழஞ்சிடுத்து. அடடா இப்படி ஆயிடுத்தேன்னு அவர் சங்கடப்பட்டு இருந்த அந்த சமயத்தில் சரியாக வரார் அந்த காரியதர்சி. இதுக்கு தான் இந்த வருஷம் உங்களை கூப்பிட வேண்டாம்னு நினச்சேன். வயசாகிடுத்தொல்லையோ, இனிமேல் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறது தான் நல்லது அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார். அவ்வளோதான். இவருக்கு கண் கலங்கிறது. அந்த பக்தருக்கு தப்பு தான், கொஞ்சம் அசந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள்லாம் அவர் சாப்பிட வரத்துக்குள்ளே பொலப்பொலன்னு பூ மாதிரி சாதம் வடிச்சுடுறேன் அப்படின்னு தழுதழுப்பாக சொல்லிகிட்டே சீக்கிரமாக சாதம் வடிச்சும் வச்சுட்டார். ஆச்சு ஆராதனைக்கு இடையில் எல்லாரும் போஜனம் பண்ணுற நேரம் வந்தது. வேத வித்துக்கள் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே பந்தியில் உட்காந்துட்டா. எல்லாருக்கும் தலைவாழை இழ போட்டு காய்கறி எல்லாம் பரிமாறி அன்னம் பரிமாற தயாரான போது அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. யாருமே எதிர்பார்க்கல. பெரியவா அங்கே வந்துட்டான். சாப்பிட உட்காந்தவா எல்லாரும் மரியாதைக்காக எழுந்திருக்கலான்னா பெரியவா கையாலேயே சைகை காட்டிட்டா. எல்லாரும் திருப்தியாக போஜனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா எல்லாருக்கும் பரிமாற தயாராக இருந்த அன்ன பாத்திரத்தை வச்சுட்டு இருந்த தொண்டரை பார்க்குறார். என்ன இது, பண்டிதாளுக்கு இப்படியா அன்னம் சமைக்கிறது? ஒருத்தரை இலையில பரிமாறின சாதத்தில் ஒரு பருக்க கூட மற்றவா இலையில விழறது கூட தப்பு இல்லையா? கொஞ்சம் சாதம்னா கொஞ்சம் குழஞ்சுன்னா இருக்கணும் அப்படின்னாலாம் பெரியவா. மடத்தோட காரியதரிசியை பார்க்குறார். ஏன் நீ வழக்கமாக வர்ற பர்ஜாரகருக்கு சொல்லலையோ? தெரிஞ்சும் தெரியாதவர் மாதிரி கேட்குறா பெரியவா. இல்லை பெரியவா, அவர் பக்குவம் பண்ணின அன்னம் குழஞ்சுடுத்தோ அப்படின்னு முடிக்கிறார் காரியதர்சி. ஓஹோ, அவருக்கு சாதம் வடிக்கிற பக்குவம் தெரியாது, நீ சொல்லி கொடுத்தியோக்கும். மகா பெரியவா கேட்டதில் கொஞ்சம் நகைச்சுவை கிண்டல் தெரியுது. அப்புறம் என்ன, தொண்டர்கள்லாம் உக்ரான அறைக்கு போய் பக்தர் முதல்ல வடித்த குழஞ்ச சாதத்தை எடுத்துன்னு வந்து பரிமாறுறா. சாதம்னா கொஞ்சம் குழஞ்சி இருக்கணும். அப்போ தான் அது ரசம் குழம்புன்னு எல்லாத்தோடையும் பூரணமாக சேரும். அதோட இப்படி குழஞ்சி இருந்தால் தான் வயத்துக்கும் ஹிம்சை பண்ணாது. புரிஞ்சுதா? நீ புதுசாக பக்குவம் சொல்ல வேண்டாம். உக்ரான் அறையில் ஓரமாக நின்று இருந்த அந்த வயசான பர்ஜாகருக்கு
பெரியவா பேசினது எல்லாம் தெளிவாக காதில் விழுந்தது. இப்போது 2வது தடவையாக அவரோட கண்ணில் ஜலம். அது ஆனந்தத்தால் நிறைஞ்சதுன்னு நாம் சொல்லணுமா என்ன? ஆராதனையெல்லாம் முடிஞ்ச அந்த பக்தர் புறப்படச்சே பெரியவா ஒரு பெரிய சால்வையை போத்த சொல்லி கொஞ்சம் பழங்களும் தட்சணையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினாலாம். பலகாலம் மடத்துக்கு வந்து தொண்டு செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் பக்தர் பக்குவம் வந்தால் தானாக குழவு வரணும். குழஞ்சாதான் வாழ்க்கையில் எல்லாத்தோடையும் சகஜமாக ஒத்து போயிடலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையோட சாரத்துக்கும் இதுதான் அடிப்படை. பெரியவா இப்படி ஒரு அற்புதத்தை நடத்தி சொல்லாமல் சொன்ன அந்த தத்துவம் காரியதர்சிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் வேத வித்துக்களுக்கெல்லாம் புரிஞ்செடுத்தோ நம்மளை மாதிரி இருக்கிறவாளுக்கும் புரியணும் அந்த குழஞ்ச சாதம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.